இந்த வரியை கேள்விப்பட்டுள்ளீர்களா? பாராட்டி போற்றி வந்த பழமை லோகம் ஈரோட்டு பூகம்பத்தால் இடியுது பார். இந்த வரியை தனது இதழில் 2 வரிகளில் எழுதியவர்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி. அவர் குறிப்பிட்டது யாரை என்பதை யூகிக்க முடிகிறதா? யூகித்தாலும் சரி, நாங்களே சொல்கிறோம். அவர் குறிப்பிட்டது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரைத்தான். இந்த 2 வரிகளில் பெரியாரின் மொத்த வாழ்க்கையையும் தீட்டியுள்ளார் தனது எழுத்தின் மூலம். பெரியாரின் சீடரான கலைஞர் கருணாநிதி அப்படி இடிந்த பழமை லோகத்தை நவீன தமிழ்நாடாக கட்டமைத்தார். அதனால்தான் நவீன தமிழ்நாட்டின் சிற்பியாக திகழ்கிறார் கலைஞர் கருணாநிதி. வரலாற்றை ஓரிரு வரிகளில் சொல்வதில் என்ன பெருமை இருக்க போகிறது? அதனால்தான் அக்கிலிருந்து நமது வரலாற்றை தொடங்குகிறோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். பேரறிஞர் அண்ணா ஆட்சியில் இருந்தது 2 ஆண்டுதான். அதற்குத்தான் இயற்கை அனுமதித்தது. இயற்கையின் சதியால் ஒரு பெரும் பொறுப்பு அண்ணாவின் தோளிலிருந்து கலைஞரின் தோளுக்கு சென்றது. 2 ஆண்டுகளில் அண்ணா தொடங்கிய ஆட்சியை அவர் புகழ்மங்காத வண்ணம் பிரகாச ஒளி வீச அண்ணா ஆட்சியை தனது தோளில் சுமந்து கொண்டார் கலைஞர். ஆட்சி பொறுப்பு ஏற்ற தருவாயில் கலைஞர் சொன்ன வாசகம் கலைஞரின் நெஞ்சுக்கு நீதி புத்தகத்திலிருந்து நமக்கு கிடைக்கப் பெற்றது. அதில் கோடிக்கணக்கான மதிப்புள்ள சுரங்கம் தான் பேரறிஞர் அண்ணா. அத்தகைய சுரங்கத்தை மண்ணுக்குள் புதைத்து விட்டோம். ஆனால் அடுத்த கட்ட பயணத்துக்கு ஒரு 10 ரூபாய் தேவை. அந்த 10 ரூபாய் தான் நான். எனவே என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அப்போது சொன்னார் கலைஞர். அத்தகைய கலைஞர் கருணாநிதி தான் கோடிக்கணக்கான மதிப்புமிக்க சுரங்கமாக தமிழ்நாட்டை உருவாக்கி காட்டினார். ஒப்பீடு இல்லாமல் பேசுவதால், விளக்கம் அளிப்பதால் சிரமம் ஏற்படும் என்பதை அனைவருமே அறிவோம். எனவே ஓர் ஒப்பீட்டை உங்கள் முன்னால் நிறுத்துகிறோம். நீங்கள் பார்த்த கற்பனையை உங்கள் கண் முன்னே நிலைநிறுத்தி எண்ணிக்கொள்ளுங்கள். சரி, செல்வோம். இன்றைக்கு நாம் காணும் நவீன தமிழ்நாடு என்பது கலைஞரால் உருவாக்கப்பட்டது. கலைஞர் கருணாநிதி என்ற பெயரை தவிர்த்துவிட்டு தமிழ்நாட்டின் வரலாற்றை எழுதிட முடியாது. அப்படி எழுதியிருந்தால் அது தமிழ்நாட்டின் வரலாறே இல்லை என்பார்கள். ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னால் யோசியுங்கள். ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த தமிழ்நாட்டையும் இன்றைய தமிழ்நாட்டையும் முதலில் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்த கணமே ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த உத்தரப்பிரதேசத்தையும் இன்றைய உத்தரப்பிரதேசத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். அதே போல 60 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த பீகாரையும் இன்றைய பீகாரையும் ஒப்பிட்டு பாருங்கள். அப்படி ஒப்பிட்டு பார்த்தால்தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்ன என்பதை உணர முடியும். அப்படி உணரப்படும் வளர்ச்சிதான் கலைஞர் கொண்டு வந்தது. விதை கலைஞர் போட்டது. பின்னர் வளர்ந்த வளர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியால் விளைந்தது, முதல்வர் கலைஞர் அவர்களால் விளைந்தது என்பதை உணர முடியும். சரி, கலைஞருக்கு இது ஏன் சாத்தியமானது என்ற கேள்வி எழலாம். எழவில்லை என்றால் எழுப்பிக் கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு கனவுகள் இருக்கும், ஆனால் அதனை நிறைவேற்ற பதவிகள் கிடைக்காது. மேலும் சிலருக்கு பதவிகள் கிடைக்கும், ஆனால் அதை பயன்படுத்தி மக்களுக்கு சேவை செய்யும் கனவோ தொலைநோக்கு சிந்தனையோ இருக்காது. மேலும் சிலருக்கு 2 இருந்தாலும் அவற்றை செயல்படுத்த நீண்ட கால வாழ்க்கை அமையாது. ஆனால் கலைஞருக்கு கனவுகள் இருந்தது. கனவுகளை செயல்படுத்துவதற்கான பதவியோ பொறுப்போ கிடைத்தது. அதே வேளையில் காலமும் அதனை அனுமதித்தது. இத்தகைய 3ம் வாய்த்தவர்தான் முத்தமிழறிஞர் கலைஞர். தந்தை பெரியாருக்கு கனவும் நீண்ட வாழ்க்கையும் அமைந்திருந்தது. ஆனால் பதவியை அவர் அடைய நினைக்கவில்லை. பேரறிஞர் அண்ணாவுக்கு கனவும் இருந்தது, பொறுப்பும் கிடைத்தது. ஆனால் அதனை நிறைவேற்ற வயது அமையவில்லை. கனவு, பொறுப்பு, வயது இந்த 3ம் அமைந்தது முத்தமிழறிஞர் கலைஞருக்குத்தான். அவர் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த ஆண்டு 5. மாநிலத்திற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டப்பட்டாலும் சென்னை, மெட்ராஸ் என இருவேறு பெயர்களால் அழைக்கப்பட்டு வந்தது. 1996 ஜூலை 17 முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சியில் மெட்ராஸ் என்ற பெயர் அதிகாரப்பூர்வமாக சென்னை என மாற்றம் செய்யப்பட்டது. மெட்ராஸ் மாகாணம், மெட்ராஸ் பட்டினம், மதராசப்பட்டினம், மதராஸ், சென்னை பட்டினம் என பல்வேறு பெயர்களை கடந்து தற்போது சென்னை என்ற பெயருடன் மெருகேறி திகழ்கிறது நம் தலைநகரம். பெயரை மாற்றியது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சென்னையையும் மாற்றி அதை மையமாக வைத்து தமிழ்நாடு முழுக்க மாற்றத்தை ஏற்படுத்தியவர் கலைஞர் கருணாநிதி.